ஹலோ கைஸ், வணக்கம். திஸ் இஸ் அன்பு சீலன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பேங்க் நிஃப்டியோட நெக்ஸ்ட் லெவல் என்ன, வரக்கூடிய வாரத்திற்கு எந்த மாதிரியான யுத்தியை பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத என்டையராக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பிகினராக இருக்கிறீங்க அப்படின்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். எஜுகேஷன் பர்பஸ்க்காக என்னுடைய டெலகிராம் குரூப், வாட்ஸ்அப் குரூப்பில் இணையனும் விருப்பம் உள்ளவங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை பயன்படுத்தி பயன்பெற்று கொள்ளலாம். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ வீடியோ போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் ஷேர் பண்ணிக்கிறேன். நிறைய பேர் டிஸ்கிரிப்ஷனில் இருக்க டெலகிராம் லிங்க் சரியாக ஒர்க் ஆக மாட்டேங்குன்னு சொல்கிறீங்க. ஒன்றுமே இல்லை, டெலகிராம் சர்ச் பாக்ஸில் போயிட்டு ஜேபிஏ தமிழ் ஷேர் மார்க்கெட் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். நியர்லி 4000 மெம்பர்ஸ் இருப்பாங்க. அதுதான் நம்மளுடைய குரூப், சரிங்களா? ஸோ பேங்க் நிஃப்டியை பொறுத்த மட்டும் வரக்கூடிய வாரத்திற்கு நல்ல நியூஸ் தான், சரிங்களா? ஸோ ப்ராப்பராக அது என்ன அப்படின்னா, சப்போர்ட்லேருந்து, சரிங்களா, இதில் ஒரு ஜிக்ஸாக் மோட் தான் நீங்கள் டெக்னிக்கலாக ஃபைண்ட் அவுட் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ இதனுடைய வியூமே நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னா ரொம்ப கிளியராக ட்ராவல் ஆகிட்டுருக்கு. ஸோ மேஜரான ஸ்டாக், அதாவது நெஃப்டிலையும் ரிசர்ச் பண்ணச்ச எல்லா ஸ்டாக்குமே ரொம்ப பெஸ்ட்டான லெவலில் தான் இருக்குது, சரிங்களா? ஸோ நீங்கள் வரக்கூடிய வாரத்திற்கு தாராளமாக பை சைட் ட்ரை பண்ணலாம். ஸ்விங் ட்ரேடிங் ட்ரை பண்ணுறீங்க, அதுவும் ஆப்ஷனில் ஹெட்ஜிங் பண்ணுறீங்க, செல் சைடு போகிறீங்கன்னா ரொம்ப நல்லது. ஸோ 48,250க்கு மேலே போயிடுச்சு அப்படின்னா ஸ்ட்ராங் கன்ஃபர்மேஷன் பை என்ட்ரி கொடுத்துடலாம். டார்கெட்டை பொறுத்த மட்டும் எப்போதுமே நிறைய நபர்கள் கேட்கும்போது டார்கெட் எப்படி ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. ஒன்றுமே இல்லை, ரொம்ப ஈஸியான விஷயந்தான். லெவலை மட்டும் கரெக்டாக எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு புரிதல் வந்துடும், சரிங்களா? ஸோ கால்குலேஷனை பொறுத்த மட்டும் நீங்கள் டிரைவ் பண்ணச்சா ஒன்றுமே இல்லை, இதில் இருக்க லெவலை அப்படியே கால்குலேட் பண்ணுங்கள், சரிங்களா? இதை 100 அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இதில் 25%, இதை 4ஆக பிரிச்சுருங்க. 25% பிலோவாக டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணுறது எப்போதுமே நல்லது, சரிங்களா? ஸோ எப்போதுமே நீங்கள் யூஸ் பண்ணும்போது நிறைய பேட்டர்ன்ஸையும், சரிங்களா, நிறைய டூல்ஸையும் யூஸ் பண்ணி கற்றுக்கங்க. ஸோ வரக்கூடிய நாட்களை பொறுத்த மட்டும் 49,000 வரைக்கும் சாலிடாக போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ஈஸியாகவே போயிடும், சரிங்களா? ஸோ இதை நீங்கள் கால்குலேஷனில் எடுத்துக்கோங்க. பட் நீங்கள் ஒரு ட்ரேடர் இப்போ தான் பிகினிங்கை ஸ்டார்ட் பண்ணுறீங்க, கரியரை பில்ட் பண்ணுறீங்க அப்படின்னா வெயிட்டேஜ் அப்படிங்கிற விஷயத்துலையும் உங்களுடைய எஃபெக்டிவான ஹோப்பை கொடுங்க. ஹெச்டிஎஃப்சி, ஐசிஐசிஐ, ஆக்சிஸ், ஸ்டேட் பேங்க், கோட்டக், இது எல்லாமே வெயிட்டேஜ். இதை பேஸ் பண்ணி தான் பேங்க் நிஃப்டியே மூவ் ஆகும். அதனால் எப்போதுமே இதை செக் பண்ணாமல் ட்ரேடுக்குள்ளே என்ட்ரி கொடுக்கக்கூடாது, சரிங்களா? ஸோ நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னா ஹெச்டிஎஃப்சியை பொறுத்த மட்டும் ஸோ கரெக்டாக உங்களுக்கு நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னா சப்போர்ட்லேருந்து ரெசிஸ்டன்ட் நோக்கி போகக்கூடிய ஒரு சின்ன பேட்டர்ன். ஸோ மேலே போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது, பட் லிக்விடிட்டி கம்மியாக தான் இருக்கும், சரிங்களா? பாக்ஸ் பேட்டர்ன் இருக்குது. ஸோ அன்னன்னைக்கு மார்க்கெட்டை பேஸ் பண்ணி செக் பண்ணுறது நல்லது. ஐசிஐசிஐ பேங்க்கை பொறுத்த மட்டும் ஸோ ட்ரெண்டை பிரேக் அவுட் பண்ணிருச்சு. ஸோ அகெயின் ட்ராவல் ஆகிட்டுருக்கு, பட் சஸ்டெயின், அதாவது பீக் அப்படின்னு சொல்லிட முடியாது, நார்மலாக தான் போயிட்டுருக்கு, லிக்விடிட்டி இல்லை. அப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா எஸ்பிஐஎன் ரெசிஸ்டன்ட் பாயிண்டில் தான் இருக்குது. அப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆக்சிஸ் ஓரளவுக்கு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. கோட்டக்கை பொறுத்த மட்டும் பேட் நியூஸ் நிறையா இருந்த ரீசனால் அது சரிவில் இருக்குது, அவ்வளோதான், சரிங்களா? பட் வெயிட்டேஜை பொறுத்த மட்டும் நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னா ஹோல்டிங் சைட் போகாமல் இன்ட்ராடே பண்ணுறது நல்லது. ஆனால் டெக்னிக்கலாக நீங்கள் பார்க்கச்ச நல்ல ஒரு ஸ்ட்ராங் கன்ஃபர்மேஷனே இருக்குது, சரிங்களா? ஸோ நீங்கள் ட்ரேடு எடுக்கச்ச, சரிங்களா, ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சரியாக ஃபாலோ பண்ணுங்கள். எப்போதுமே ஆப்ஷன் பையிங்கில் ரொம்ப நாள் ப்ராக்டிஸ் பண்ண வேணாம், சரிங்களா? ஆப்ஷன் செல்லிங்க்கு இமீடியட்டாக வரதுக்கு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு ஹியூஜ் அமௌண்ட் தேவைப்படும். இப்போ சப்போர்ட் ரெசிஸ்டண்ட்டை பொறுத்த மட்டும் ஸ்ட்ராங் கன்ஃபர்மேஷன் நீங்கள் ஹோல்டிங்கில் எடுத்துகிட்டு போகலாம், பட் வெயிட்டேஜ் சப்போர்ட் பண்ணல. இந்த மாதிரியான சூழ்நிலையில் நம்ம இன்ட்ராடே தான் பண்ணோம். ஆனால் நான் ஹோல்டிங் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டிங்கன்னா ஒரே ஒரு விஷயம் தான், இப்போ மார்க்கெட் மேலே போகுது அப்படின்னு தெரிஞ்சுன்னா புட் ஆப்ஷனை செல் பண்ணுங்கள். ஏன்னா மார்க்கெட்டை பொறுத்த மட்டும் எந்த அளவுக்கு நீங்கள் ரிஸ்க்கை கம்மி பண்ணுறீங்களோ யூ வில் பிகம் ஏ குட் ட்ரேடர், சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் நீங்கள் செல் பண்ணிட்டீங்க, நீங்கள் நினச்ச மாதிரி போகல, வெயிட்டேஜ் உங்களுக்கு கிளியராக இல்லை, கிடைக்கல, மார்க்கெட் சரியுது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், கால் ஆப்ஷனையும் செல் பண்ணலாம்.
ரெண்டையுமே செல் பண்ணி வச்சுட்டு மறுநாள் எடுத்துகிட்டு போகலாம். எக்ஸ்பைரி டே வந்தாலும் ப்ரீமியம் கரையும் நமக்கு ரெண்டுலேயுமே ப்ராஃபிட் வரும். சரிங்களா, மறுநாள் எடுத்துகிட்டு போயிட்டு மார்க்கெட்டு நீங்கள் எல்லாம் இன்னும் மேலே போகும் கணிச்சிட்டிங்கன்னா கால் ஆப்ஷனை ரிலீஸ் பண்ணிங்க. ஏன்னா செல் தான் எடுத்திருக்கோம். சரிங்களா, ரிலீஸ் பண்ணிங்கன்னா புட்டில் ப்ராஃபிட் வந்துடும். ஸோ ட்ரேடு யதார்த்தம் தான். சரிங்களா, ரிஸ்க்கை கம்மி பண்ணணும். அதனால தான் இண்டெக்ஸில் ட்ரேட் பண்ணுறதை காட்டிலும் ஸ்டாக்கில் ட்ரேட் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். சரிங்களா, இன்னொன்று சின்ன கேபிட்டல் வச்சு நீங்கள் பண்ணும்போது பை சைட் போகும்போது கொஞ்சம் ஃபியர் அதிகமாகவே இருக்கும். அதை நீங்கள் அவாய்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஆப்ஷன் செல்லிங் வந்தீங்கன்னா நம்பர் ஆஃப் ட்ரேட் அதிகமாக இருக்கும். அதாவது நார்மலாகவே நீங்கள் ட்ரேட் எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் எல்லாருமே நல்லா தான் ட்ரேட் எக்ஸிக்யூட் பண்ணுவீங்க. என் கிளாஸில் படிக்கிற ஸ்டூடெண்ட்மே சொல்லும் போது சார் நிறைய ட்ரேட் எடுக்கிறேன், ப்ராஃபிட் வருது, சின்ன ப்ராஃபிட் வரும், அதை மிஸ் பண்ணுவேன், எனக்கு என்டையராக என் கேபிட்டலே போயிடும் அப்படி சொல்லுவாங்க. அவ்வளோதான். மார்க்கெட்டை பொறுத்த மட்டும் ப்ராஃபிட் அப்படிங்கிறது கன்ஃபார்ம். அதை எந்த இடத்துல எப்படி யூஸ் பண்ணுங்கிறது தான் உங்களுக்கு நாலேஜ் தேவைப்படும். சரிங்களா, ஸோ சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டண்ட்டை ப்ராப்பராக பயன்படுத்துங்க. ஓகே கைஸ், தேங்க்யூ ஸோ மச், பாய்.